வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆனா பார்க்க சிம்பிளான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஆரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸோட சிந்தசிஸ்ல உங்க தெரியாத ஹீரோ மாதிரி ஒர்க் பண்ற டயசோனியம் சால்ட்ஸ் பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல தெரிஞ்சுக்க போறோம். நீங்க போட்டிருக்கிற கலர்ஃபுல் டிஷர்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு பிரைட் ரெட், டீப் ப்ளூன்னு அந்த கலர்ஸ்லாம் எப்படி வருதுன்னு இப்போ யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு கெமிக்கல் ஹீரோ இருக்கான். அந்த ஹீரோ தான் நம்ம டயோசோனியம் சால்ட். ஆமா, உங்க கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம கெமிஸ்ட்ரி லேபுக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ ப்ராப்ளம் என்னன்னு முதல்ல பார்ப்போம். உங்களுக்கே தெரியும், ஒரு பென்சீன் ரிங் மாதிரி இருக்கிற ஆரோமேட்டிக் ரிங் அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்டேபிள் சிஸ்டமில் போய் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக டைரெக்டாக அட்டாச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது கெமிஸ்ட்க்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனா கெமிஸ்ட் எப்பவுமே ஒரு வழி கண்டுபிடிப்பாங்களா? ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். அவங்க கிட்ட ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு. அது ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாது, பட் ரியாக்ஷன் நடுவில் வர்ற ஒரு சூப்பர் வெர்சடைல் இன்டர்மீடியட். அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். And the name of that hero is diazonium salt. இதை நம்ம ஒரு பிரிட்ஜ்னு சொல்லலாம், ஒரு பாலம் மாதிரி. ஒரு பக்கம் ஸ்டேபிள் ஆரோமேட்டிக் ரிங், இன்னொரு பக்கம் நம்ம தேவைப்படுற ஃபங்க்ஷனல் குரூப். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ் தான் இந்த டயசோனியம் சால்ட். அப்படின்னா என்ன? அது டைசோனியம் சால்ட். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா R-N2+X-. இங்க இன்டர்மீடியேட்ங்கிற வேர்ட் ரொம்ப முக்கியம். நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் இல்ல. ஹையா ரியாக்ட் ஆகும், ரொம்ப அன்ஸ்டேபிள். ஒரு ரியாக்ஷன்ல கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஃபார்ம் ஆன உடனே அடுத்த ப்ராடக்டா மாறிடும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் எ டெம்பரரி பிரிட்ஜ். ஓகே, இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? இமேஜின் பண்ணுங்க, இந்த டயசோனியம் குரூப், அதாவது அந்த -N2+, ஒரு கார்ல போற ஒரு பேசஞ்சர் மாதிரி. ஆனா அவர் ரொம்ப அன்ஸ்டேபிளான பேசஞ்சர். கார் சின்னதா ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்குனா கூட நான் போறேன்னு டோரை திறந்து வெளியே குதிச்சிடுவாரு. அப்போ அந்த சீட் காலியாகும்ல, அந்த காலியான இடத்துல வேற ஒரு புது பேசஞ்சர், அதாவது நம்ம தேவைப்படுற ஒரு நியூ ஃபங்க்ஷனல் குரூப் வந்து உட்காந்துக்கலாம். சிம்பிள், ரைட்? ஓகே, அந்த பிரிட்ஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த பிரிட்ஜை முதல்ல கட்டணும்ல. ஸோ அந்த அன்ஸ்டேபிள் பிரிட்ஜை எப்படி பில்டு பண்றது? அந்த ரியாக்ஷன் பேரு தான் டயசோடைசேஷன். டயசோடைசேஷன் ரியாக்ஷன் பார்க்க ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்துக்கணும். அது ஒரு ஆரோமேட்டிக் பிரைமரி அமீன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆனலின். ஸ்டெப் 2, இது நைட்ரஸ் ஆசிட் யானி HNO2 கூட ரியாக்ட் பண்ணணும். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். த கண்டிஷன்ஸ் ஆர் சூப்பர் இம்பார்ட்டன்ட். ரொம்ப கோல்டான ஒரு அசிடிக் சொல்யூஷன்ல பண்ணணும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 0 to 5 டிகிரி செல்சியஸ். அதுக்கு தான் எப்பவுமே இதை ஐஸ் பாத்ல வச்சு பண்ணுவோம். ஸ்டெப் 3, இப்படி பண்ணும்போது அந்த அமீன்ல இருக்கிற -NH2 குரூப் போயிட்டு அதுக்கு பதிலா நம்ம ஹீரோ -N2+ டயசோனியம் குரூப் வந்து அட்டாச் ஆயிடும். அவ்வளோதான். இங்க நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க. எல்லா அமீன்ஸும் இந்த ரியாக்ஷன் பண்ணுமான்னு கேட்பாங்க. கிடையாது. தி கீ ஹியர் இஸ் ஒன்லி அரோமேட்டிக் பிரைமரி அமீன்ஸ் ஃபார்ம் தீஸ் யூஸ்ஃபுல் செமி ஸ்டேபிள் டயசோனியம் சால்ட்ஸ். என்ன ஆலிஃபேட்டிக் அமீன்ஸும் ஃபார்ம் பண்ணும், ஆனால் அது ஃபார்ம் ஆன அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்லேயே டீகம்போஸ் ஆகிடும். நம்ம அது யூஸ் பண்ணக்கூட டைம் இருக்காது. ஸோ ரிமெம்பர், அரோமேட்டிக் பிரைமரி அமீன். நம்ம டயசோனியம் சால்ட் அன்ஸ்டேபிளாதே சாலிட்ல இருக்கும். நார்மலி அன்ஸ்டேபிள்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஒரு வீக்னஸ். ஆனா டயசோனியம் சால்ட் விஷயத்துல அதுவே தான் அதோட பிகெஸ்ட் சூப்பர் பவர். எப்படின்னு பார்க்கலாமா? இந்த டெம்பரேச்சரோட எஃபெக்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். 0 டிகிரிஸ்ல நம்ம டயசோனியம் சால்ட் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். மாலிக்யூல்ஸ்லாம் ஸ்லோவா வைப்ரேட் ஆகும். ஸோ இதுதான் ரியாக்ஷன் பண்ண கரெக்டான டைம். ஆனா டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தியாகி ரூம் டெம்பரேச்சர் யானி ஒரு 25 டிகிரிஸ் வந்தாலே அது மெதுவா டீகம்போஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். நைட்ரஜன் கேஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இன்னும் ஹீட் பண்ணி 50 டிகிரிஸ்க்கு மேலே போனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடஞ்சிடும். ஸோ இப்போ புரியுதா நம்ம ஏன் ஐஸ் பேத் யூஸ் பண்ணுறோன்னு? We have to use it immediately after making it. So why is this instability a superpower? Simple. NH2+ group ஒரு எக்ஸலண்ட் லீவிங் குரூப். நம்ம சொன்னா அன்ஸ்டேபிள் பேசஞ்சர் மாதிரி வெளியே போகிறதுக்கு ரெடியாகவே இருக்கும். எப்படி போகும்? ரொம்ப ஸ்டேபிளான நைட்ரஜன் கேஸ் யானி N2 ஃபார்மில் எஸ்கேப் ஆகிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ரியாக்ஷன்ல ஒரு ப்ராடக்ட் கேஸா எஸ்கேப் ஆகிடுச்சுன்னா Le Chatelier's பிரின்சிபல் படி the reaction will move forward to make more products. அதனால ரியாக்ஷன் ரொம்ப ஈஸியா நடக்கும். ஆல்ரைட், நம்ம பிரிட்ஜை கட்டிட்டோம். அதோட சூப்பர் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணி எங்கெல்லாம் போக முடியும்னு பார்ப்போம். A whole world of new compounds is waiting for us. ஜஸ்ட் பாத்தீங்களா, ஒரே ஒரு ஸ்டார்டிங் இன்டர்மீடியட் நம்ம டயசோனியம் சால்ட்ல இருந்து எத்தனை வேறு ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர முடியுது பாருங்க. இதுதான் வெர்சடைலிட்டி. காப்பர் குளோரைடு யூஸ் பண்ணா யூ கெட் அ குளோரோஅரின். இது ஃபேமஸ் சாண்ட்மேயர்ஸ் ரியாக்ஷன். காப்பர் புரோமைடு யூஸ் பண்ணா புரோமோஅரின். ஈவன் சைனோ குரூப் கூட அட்டாச் பண்ணலாம். ஒண்ணுமே இல்ல,
ஜஸ்ட் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி ஹீட் பண்ணாலே யூ கெட் ஃபினால். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா ஆசோ கப்ளிங் ரியாக்ஷன் பண்ணா நம்ம பார்த்த ஆசோடைஸ் கிடைக்கும். இட்ஸ் லைக் அ மாஸ்டர். இப்போ நம்ம எக்ஸ்பிளைனரோட பிகினிங்ல கேட்ட கேள்விக்கு வருவோம். உங்க டி-ஷர்ட் உங்க ட்ரெஸ்ல இருக்கிற அந்த வைப்ரண்ட் கலர்ஸ் எப்படி வருது? அதோட சீக்ரெட் இந்த டயோசோனியம் சால்ட் பிரிட்ஜ்ல தான் இருக்கு. ஸ்பெசிஃபிக்கலி ஆசோடைஸ். ஒரு டயசோனியம் சால்ட்டை ஃபீனால் ஆர் ஆனலின் மாதிரி இன்னொரு ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணா ஆசோ கப்ளிங் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் நடக்கும். இந்த ரியாக்ஷன்ல தான் நமக்கு ரொம்ப பிரில்லியன்ட், கலர்ஃபுல் அண்ட் வெரி ஸ்டேபிள் ஆசோடைஸ் கிடைக்குது. இது நம்ம துணில மட்டும் இல்ல, ஃபுட் கலரிங், பிரிண்டிங் இங்க்ஸ்னு நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு பிரைட் yellow ஆர் ஆரஞ்சு கலர் பாத்தீங்கன்னா நினைவு வச்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி டயசோனியம் சால்ட் கெமிஸ்ட்ரி இருக்கு. ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டைம் ஃபார் அ குவிக் ரீகேப். நம்ம இன்னைக்கு நிறைய விஷயம் பார்த்தோம். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்க மெமரியில எப்பவுமே இருக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டயசோனியம் சால்ட்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் இன்டர்மீடியட்ஸ். அவங்க ஃபைனல் ப்ராடக்ட்ஸ்க்கு கிடையாது. செகண்ட், தே ஆக்ட் as a bridge, ஒரு பாலம். ஆரோமேட்டிக் ரிங்ல டைரக்டா ஆட் பண்ண முடியாத குரூப்ஸை ஆட் பண்ண உதவுது. தேர்ட், அந்த அன்ஸ்டேபிள் பேசஞ்சர் அனாலஜியை மறக்காதீங்க. அந்த N2+ குரூப் எப்போ வெளியே போகலாம்னு பார்த்துட்டே இருக்கும். ஃபோர்த், its instability is its superpower. ஏன்னா நைட்ரஜன் கேஸ் ரொம்ப நல்ல ஒரு லீவிங் குரூப். அண்ட் ஃபைனலி, இது வெறும் தியரி இல்ல, நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்குற ஆசோடைஸ்ல இதுதான் கோர் கெமிஸ்ட்ரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தடவை ஆரோமேட்டிக் சிந்தசிஸ் பத்தி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது பயப்படாதீங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் த டயசோனியம் சால்ட் பிரிட்ஜ், அந்த அன்ஸ்டேபிள் பேசஞ்சர் அனாலஜியை நினைவில் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணாலே ஆரோமேட்டிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா மாறிடும். ஆல் தி பெஸ்ட்.